அன்பானவர்களுக்கு வணக்கம். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்பெறும் நூல் திருக்குறள். இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். இயற்கை இன்பலகம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. காப்பியப் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. அகவர் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் பெருங்கதை. சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் நேமிநாதம். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு. நன்றி.